Bridge course, subject English, class 7, day 7 and 8, page number 45 to 50. Hello children, how are you? Yeah? You are all good? Okay. I am fine, thank you. I am very glad to see you all in this English class. Here we are going to see 5 sentences. Look at these 5 sentences carefully and you have to fill the blanks with and, but, so and or. Read the sentences carefully. It is raining today, dash we stay inside. I turned on the TV set, dash started to browse the channels. He ran fast, dash he missed the train. Would you prefer coffee, dash tea? I take milk, dash sugar in my tea. Read the sentences slowly and try to answer the sentences using and, but, so, or. I will give you some time. You can discuss with your friends also. Okay, shall we check the answers? Students, shall we check the answers? Yes, okay. It is raining today, dash we stay inside. என்ன வரும் அங்க இன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு அதனால நாங்க உள்ளேயே இருக்கிறோம் அதுக்கு என்ன வரும் and but so or very good so it is raining today so we stay inside மழை வந்தா நம்மளால வெளியே போக முடியாது இல்லையா அதனால நம்ம மழை வர்றதுனால நம்ம எங்கே இருக்கிறோம் வீட்லயே இருக்கிறோம் number 2 I turned on the TV set dash started to browse the channels TV ஆன் பண்றேன் அப்புறம் என்ன பண்றேன் சேனல்ஸை நம்மளுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் என்ன வருது எந்த சேனலில் வருதுன்னு மாற்றி மாற்றி தேடி பார்க்குறோம் அதுக்கு என்ன வரும் I turned on the TV set and started to browse the channels very good அடுத்தது he ran fast dash he missed the train அவன் வேகமாக ஓடினா அவன் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டான் வேகமாக ஓடினா நம்ம என்ன பண்ணணும் ட்ரெயினை போய் பிடிச்சிருக்கணும் கரெக்டாக இல்லையா ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டான் அப்போ என்ன வரும் அங்கே and but so or எது வரணும் very good but he ran fast but he missed the train next would you prefer coffee dash tea coffee tea ரெண்டு இருக்கு இதில் எது நீ ப்ரிஃபர் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது ஏதாவது ஒன்று தானே நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம் ரெண்டுமே கேட்போமா மாட்டோம் அப்போ அதுக்கு என்ன வரும் would you prefer coffee or tea very good would you prefer coffee or tea the last one I take milk dash sugar in my tea என்னோட டீயில் நான் என்னென்ன சேர்த்துக்கிறேன் மில்க் சேர்த்துக்கிறேன் அப்புறம் சுகர் அப்போ அதுக்கு என்ன வரணும் I take milk and sugar in my tea very good you have done the exercise well shall we move on to the next children in this class we are going to discuss about conjunctions have you heard about the word conjunctions yes okay what are conjunctions are words which connect sentences or group of words conjunctions are also called connectors or linking words conjunction அப்படினா என்னன்னு பார்த்தோம்னா அது வந்து சென்டென்ஸை கனெக்ட் பண்ணும் சென்டென்ஸை இணைக்கும் அல்லது குரூப் ஆஃப் வேர்ட்ஸை என்ன பண்ணும் இணைக்கும் சில வார்த்தைகளை ஒன்று சேர்க்கும் இல்லைனா ஒரு சென்டென்ஸை இன்னொரு சென்டென்ஸ் கூட என்ன பண்ணும் ஒன்று சேர்த்து கொடுக்கும் அதுதான் வந்து கன்ஜங்ஷன் அப்படின்னு பேர் இந்த கன்ஜங்ஷனை வந்து நம்ம கனெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா லிங்கிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் கன்ஜங்ஷன்ஸ் என்னன்னு சொல்லலாம் கனெக்டர்ஸ் ஆர் லிங்கிங் வேர்ட்ஸ் வெரி குட் இப்போ கன்ஜங்ஷன்ஸ்னால் என்னன்னு புரியுதா உங்களுக்கு கன்ஜங்ஷன்னா வேறு ஒன்றும் இல்லை
சென்டென்ஸையோ வேர்ட்ஸையோ கனெக்ட் பண்ணுற வார்த்தைகள் அதான் கன்ஜங்ஷன். Today we are going to see about 4 conjunctions. These are and, but, so, or. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 4 கன்ஜங்ஷன். ஒன்று and, ரெண்டாவது but, மூணாவது so, நாலாவது or. First we are going to deal about and. And அப்படின்ற கன்ஜங்ஷனை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். The conjunction and is used for the same, singular, equal, without contrast. அதாவது எந்த வேறுபாடும் இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கணும், ஒன்றா இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற சென்டென்ஸையோ வேர்டையோ ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணுவோம்? and யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், his favorite snacks are cakes and biscuits. அவருக்கு பிடித்தமான தின்பண்டம் கேக் அப்புறம் பிஸ்கெட்ஸ். கேக்கும் பிஸ்கெட்டும் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்நாக்ஸ். சரியா? இதில் வந்து நம்ம எதை பற்றி பேசுகிறோம்? அவருக்கு பிடிச்ச ரெண்டை பற்றி பேசுகிறோம். கேக்கும் அவருக்கு பிடிக்கும், பிஸ்கெட்டும் அவருக்கு பிடிக்கும். அதனால் நம்ம அந்த கேக்கையும் பிஸ்கெட்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன வேர்டை யூஸ் பண்ணுறோம்? and. Next conjunction is but. The conjunction we are going to discuss is but. We use but for contrast. We use the conjunction but for contrast. Contrastனா என்ன? வேறுபாடா இருக்கும், எதிரெதிரா இருக்கும். ரெண்டு சென்டென்ஸோ இல்லை ரெண்டு வார்த்தையோ ஒன்றா இருக்காது, சேமா இருக்காது, ஒரே மாதிரி இருக்காது. இது ஒன்று இருக்கும், இது அதுக்கு எதிர்மாறாக இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். அதுதான் கான்ட்ராஸ்ட். அந்த மாதிரி இருக்கிற சென்டென்ஸையோ வேர்ட்ஸையோ ஜாயின் பண்ணுறதுக்கு தான் எந்த கன்ஜங்ஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம்? பட் கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், I eat cake but I never eat biscuit. I eat cake, நான் கேக் சாப்பிட்டேன். but I never eat biscuits, ஆனால் நான் பிஸ்கெட்டை சாப்பிடவே இல்லை. ஒன்று சாப்பிட்டேன், இன்னொன்று சாப்பிடல. ரெண்டுமே வேறுபாடான சென்டென்ஸ் தானே. அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? கன்ஜங்ஷன் but. Very good. And the third conjunction is so. Third conjunction is so. So-வை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? For showing the consequences of something. The conjunction so is used for showing the consequences of something. Consequencesனா என்ன? விளைவுகள். ஒரு சென்டென்ஸ் ஒன்று சொல்லும், அதனால் நடந்த விளைவு இன்னொரு சென்டென்ஸ் பேசும். சரியா? அப்போ இந்த ஒரு சென்டென்ஸ் செய்த செயல், அதனுடைய விளைவு, ரெண்டுத்தையும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுவோம்? எந்த வார்த்தையில் கனெக்ட் பண்ணுவோம்? அதுதான் so. அதை கனெக்ட் பண்ணுற யூஸ் பண்ணுற வார்த்தைக்கு பேர் so. அது கன்ஜங்ஷன் so. ஃபார் எக்ஸாம்பிள், he was very hungry so he ate all the cakes. அவன் ரொம்ப பசியாக இருந்தான், அதனால் அவன் எல்லா கேக்கையும் என்ன பண்ணிட்டான்? சாப்பிட்டுட்டான். அவன் ரொம்ப பசியாக இருந்தான், அவன் எல்லா கேக்கையும் சாப்பிட்டான். ஏன் அவன் எல்லா கேக்கையும் சாப்பிட்டான்? ரொம்ப பசியாக இருந்ததுனால எல்லா கேக்கையும் சாப்பிட்டான். அந்த லாஸ்ட் கன்ஜங்ஷன் or. We can use or before an alternative. We can use the conjunction or before an alternative. இது இல்லைனா இது அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும் இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் நம்ம எந்த கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணணும்? or அப்படின்ற கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஏதாவது ஒன்று தான் நீ சூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீ எந்த கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணுவ? or அப்படின்ற கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணுவ. ஃபார் எக்ஸாம்பிள், would you like cake or biscuits with your coffee? நீ காஃபி குடிக்கும்போது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு உனக்கு பிஸ்கெட் வேணுமா, கேக் வேணுமா? உனக்கு ஏதாவது ஒன்று தான். would you like cake or biscuits? அப்போ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? or யூஸ் பண்ணுறோம். I hope you are all clear about and, but, so and or. Shall we do some activity or some exercises regarding and, but, so, or? Okay. Here I give you some exercises. Read the sentences carefully and try to answer. I'll help you to answer. Okay. Number 1, Ram laughed cheerfully, jumped out. Ram laughed cheerfully,
dash jumped out. Number 2, she is poor dash she is kind. She is poor dash she is kind. Sudha asked me a doubt dash I replied. Sudha asked me a doubt dash I replied. Tina dash Veena are best friends. Tina dash Veena are best friends. I was tired dash I went to home early. I was tired dash I went to home early. She refused at first dash finally accepted it. She refused at first dash finally accepted it. I buy cakes, sweets dash ice creams. I buy cakes, sweets dash ice creams. Do you prefer coffee dash tea? Do you prefer coffee dash tea? Children, shall we check the answers? Okay. Ram laughed cheerfully and jumped out. She is poor but she is kind. Tina and Veena are best friends. Very good. Tina and Veena are best friends. I was tired, so I went to home early. She refused at first, but finally accepted it. She refused at first, but finally accepted it. I buy cakes, sweets and ice creams. I buy cakes, sweets and ice creams. Do you prefer coffee or tea? Do you prefer coffee or tea? Next activity, read the sentences carefully, answer by yourself. Don't discuss with your friends, try to answer by yourself. It is cold dash I wear my sweater. I want cake dash I am not allowed. The conjunctions are given there beside the each sentence. Can you see the conjunctions between the bracket and so? I want cake dash I am not allowed. You have to choose and or so. I would go dash it is too far. I will finish my homework dash then I can play video games. I know Kumar dash I don't know his brother. The teacher is talking dash we need to listen. Try to answer by yourself. Shall we check the answers? Okay. It is cold, so I wear my sweater. I want cake, but I am not allowed. I would go, but it is too far. I will finish my homework and then I can play video games. I know Kumar, but I don't know his brother. The teacher is talking, so we need to listen. Okay children, with this we will conclude the lesson. I hope you have understood the topic, conjunctions very well. Try to finish the activity in your workbook and submit the book to your teacher. Okay, thank you. Hello children, my warm greetings to you all. I am very happy to see you in this English class. Now we are going to do an activity. Can you see the picture? What are they doing? அந்த படத்துல இருக்கவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓடிட்டு இருக்காங்க. Very good. They are running. What are they doing? They are running. And the next picture, what is the dog doing? The dog is walking. Very good. The dog is walking. The next picture, what is the boy doing? The boy is playing. What is the boy doing? The boy is playing. The next one,
What are they doing? அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? They are talking. What are they doing? They are talking. What is she doing? She is dancing. What is she doing? She is dancing. What can you see in this picture? A man is swimming. Very good. The man is swimming. In this picture, what can you see? படிச்சிட்டு இருக்காங்க. Yes, they are reading. What are they doing? They are reading. So the activity is finished. Now I am going to say a rhyme for you. Listen the rhyme carefully and try to follow me. Okay? Shall we start the rhyme? Playing, singing, reading, drawing, talking to me and you, eating, drinking, sleeping, laughing, 1, 2, 3, ing, 1, 2, 3, ing, making, having, riding, hiking, dancing to me and you, baking, hiding, writing, sliding, 1, 2, 3, ing, 1, 2, 3, ing, swimming, hopping, chatting, skipping, running to me and you, stopping, putting, clapping, rapping, 1, 2, 3, ing, 1, 2, 3, ing. Can you sing with me? Okay. 1, 2, 3. Playing, singing, reading, drawing, talking to me and you, eating, drinking, sleeping, laughing, 1, 2, 3, ing, 1, 2, 3, ing, making, having, riding, hiking, dancing to me and you, baking, hiking, writing, sliding, 1, 2, 3, ing, 1, 2, 3, swimming, hopping, chatting, skipping, running to me and you, stopping, putting, clapping, rapping, 1, 2, 3, ing, 1, 2, 3, ing. Children, I hope you have enjoyed the rhyme. Today we are going to discuss about present continuous tense. We often use present continuous tense while we are speaking. We use present continuous tense to talk about action happening now, that is action happening exactly now. Okay? இப்போ நம்ம present continuous tense வந்து நம்ம டெய்லி பேசும்போது யூஸ் பண்ணுறோம். எந்த மாதிரி நேரத்தில் நம்ம present continuous tense யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறதுக்கு நம்ம present continuous tense யூஸ் பண்ணுறோம். Now we are going to see the structure of the present continuous tense. எப்படி வந்து அந்த present continuous tense நம்ம frame பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, the structure of the present continuous tense is subject plus be plus verb plus ing. That is subject plus இந்த be verb அப்படின்றது a, am, or இது ஒன்றுத்துல ஏதாவது ஒன்று வரும் plus main verb plus ing. The be verbs can be called as the auxiliary verbs. Be verbs can be called as the auxiliary verbs. இப்போ subject அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அந்த சென்டென்ஸ்ல யாரை பற்றி நம்ம பேசுகிறோமோ அவங்க தான் subject. Verbனா action word அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது கூட நம்ம ing அப்படின்ற அந்த 3 எழுத்தை வந்து நம்ம சேர்த்துக்கணும் அந்த verb கூட present continuous tense இருந்தா. Now take a look at the chart. You can see the table. Subject, auxiliary verb, negative form, main verb, object. I am speaking to you. I am speaking to you. We are not playing football. You are reading a book. She is
staying in Chennai. They are watching television. The dog is sleeping under the car. The dog is sleeping under the car. First sentence, I am speaking to you. நான் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். We are not playing football. நாங்கள் ஃபுட்பால் விளையாடிக் கொண்டிருக்கவில்லை. You are reading a book. நீ புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறாய். She is staying in Chennai. அவள் சென்னையில் தங்கியிருக்கிறாள். They are watching television. அவர்கள் டெலிவிஷன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். The dog is sleeping under the car. The நாய் காருக்கடியில் தூங்கிக் கொண்டிருக்கிறது. I hope you have understood the present continuous tense form. Now I have given sentences for you, example sentences for you. Read the sentences carefully and try to understand the meaning. Look at the first sentence. She is crying. He is talking to his friend. He is talking to his friend. The baby is sleeping. The baby is sleeping. We are visiting the museum in the afternoon. We are visiting the museum in the afternoon. He is not standing. He is not standing. You are not watching movie. You are not watching movie. Look at the first sentence. She is crying. அவள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாள்? அழுது கொண்டிருக்கிறாள். அவள் அழுது கொண்டிருக்கிறாள். He is talking to his friend. அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? அவன் நண்பனுடன் பேசிக் கொண்டிருக்கிறான். அவன் நண்பனுடன் பேசிக் கொண்டிருக்கிறான். The baby is sleeping. அந்த குழந்தை என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? அந்த குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கிறது. We are visiting the museum in the afternoon. We are visiting the museum in the afternoon. நாம் இன்று மதியம் மியூசியத்தை பார்க்க போகிறோம். He is not standing. அவன் நின்று கொண்டிருக்கவில்லை. You are not watching movie. நீ படம் பார்த்து கொண்டிருக்கவில்லை. இதுதான் இது தமிழ்ல. Now what you are going to do is you have to underline the present continuous words. Read the sentence carefully and identify the be verbs, the main verb and underline. Children, have you all underlined? Shall we look at the answers? She is crying. Where you have to underline? Is crying. Very good. She is crying. Next, he is talking to his friend. He is talking to his friend. You can discuss with your friends also. Discuss with your friends and find the answer. What is the answer? Yes, very good. Is talking. Where you have to underline? Is talking. Next sentence, the baby is sleeping. The baby is sleeping. Where you have to underline? Is sleeping. Very good. The baby is sleeping. We are visiting the museum in the afternoon. Are visiting. Very good. We are visiting the museum in the afternoon. Next sentence, he is not standing. He is not standing. Very good. He is not standing. The he is not standing அப்படின்றது negative sentence. He is not standing அப்படின்றது negative sentence. What is negative sentence? எதிர்மறை வாக்கியம். எதிர்மறை வாக்கியம். He is standing அப்படின்னா அவன் நின்று கொண்டிருக்கிறான். He is not standing அப்படின்னா அவன் நின்று கொண்டிருக்கவில்லை. எதிர்மறையான வாக்கியத்தை பற்றி பேசும்போது நம்ம நடுவில் not போட்டுக்கணும். So
He is not standing. You have to underline is not standing. In the last sentence, you are not watching movie. What is the last sentence? You are not watching movie. This is also a negative sentence. How can you identify the negative sentence? If a sentence contains not, then the sentence should be negative. இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த சென்டென்ஸில் நாட் இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ் சென்டென்ஸ். யூ ஆர் நாட் வாட்சிங் மூவி. இங்கே நீ எங்கே வரும்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எங்கே நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும்? ஆர் நாட் வாட்சிங். வெரி குட். யூ ஆர் நாட் வாட்சிங். Are you all clear about the topic, the present continuous tense? Clear? Okay. Shall we say the rhyme again? Do you want to say the rhyme with me? Okay. Shall we sing the rhyme again? Ready? 1, 2, 3. Playing, singing, reading, drawing, talking to me and you, eating, drinking, sleeping, laughing, 1, 2, 3, ing, 1, 2, 3, ing. Making, having, riding, hiking, dancing to me and you, baking, hiding, writing, sliding, 1, 2, 3, ing, 1, 2, 3, ing. Swimming, hopping, chatting, skipping, running to me and you, stopping, putting, clapping, rapping, 1, 2, 3, ing, 1, 2, 3, ing. Children, did you enjoy the rhyme? Okay. Now you have to take your exercise book and finish the works and submit the exercise book to your class teacher. Okay. Thank you, children.